வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் மேக்ஸில் ரீசனிங்கில் பார்ட் 4 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி ரீசனிங்கில் வந்து பார்ட் 1, 2 அப்புறம் 3 3 பார்ட் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம 4வது பார்ட்டில் கொஷின் நம்பர் 61 80 வரையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 61 80 அந்த 20 கொஷின் வந்து இந்த பார்ட் 4 நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ 61 அந்த கொஷின் நம்ம பார்த்துடலாம். இப்போ 4 பிக்சர்ஸ் அந்த கொஷின் நம்ம ஃபஸ்ட் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு இதை டேரெக்டாக அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா மேக்ஸ் டாப்பிக்கும் நம்ம ஒவ்வொரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ரீசனிங் ஒரு ஃபோல்டர் இருக்கும், நம்பர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ரெண்டுமே ரீசனிங் சிலபஸில் கவர் ஆகுது. ரீசனிங் அதாவது மேக்ஸ் சிலபஸை பொறுத்தவரையும் டிஎன்பிசியில் ஓல்டு அதாவது பழைய சிலபஸில் இருக்கட்டும் இப்போ இருக்கிற சிலபஸாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே இது தான். மார்க் அலோகேஷன் மட்டும் நார்மலாக இருக்கிற டிஎன்பிசி மேக்ஸில் வந்து 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி மொத்தம் 25 கொஷின்ற மாதிரி மார்க் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஷின் அலோகேஷன். அதில் 15 கொஷின் கேட்போம், இதில் 10 கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி சிலபஸில் எந்த இது சேஞ்ச் பண்ணல. பழைய சிலபஸாக இருக்கட்டும் புது சிலபஸாக இருக்கட்டும் ரெண்டும் சேம் சிலபஸ் தான். அப்படிங்கும்போது நம்ம பழைய சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2019 2025 26 அப்படியே கன்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற போடுற மாதிரி அடுத்தடுத்த புது கொஷின் வந்தாலும் அதை அடுத்த பார்ட்டில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஷின் 1 by 1 நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 பார்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு அப்புறம் இதை நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், 4 pictures of a cube are given below. Which number is on the face opposite to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்துடலாம். கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது இந்தமாரி அந்த டைஸ் அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல் நிறையா சம் இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது சிம்பிளாக ஃபஸ்ட்டு இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4 pictures of a cube. இப்போ க்யூப் கொடுத்துருக்காங்க. என்ன அது 1 2 3 4. அப்போ 1 2 3 4 க்யூப் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து விச் நம்பர் இஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ஆப்போசிட் டு 3. 3க்கு ஆப்போசிட்டு என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. 3 எங்கே இருக்குது? இதில் இருக்குது. செகண்ட் இதில் இருக்குது. அப்போ அந்த 3க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே க்யூப் தான், அதை திருப்பி வச்சுருக்காங்க 4 இதாக. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதில் 2-3 ப்ரொசீஜர் இருக்குது. அதில் இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாவே ஆன்சர் மேக்ஸிமம் கிடைச்சிடும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் அடுத்தடுத்த ஃபஸ்ட்டு இது 2 அதுக்கப்புறம் 1 3 அப்புறம் 1 4 அந்த மாரிலாம் கம்பேர் பண்ணலாம். இல்லை 2 2 2 3 இல்லை ஃபஸ்ட் 2 அந்தமாரி கம்பேர் பண்ணலாம். நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 இதை கம்பேர் பண்ணி ஆன்சர் கிடைக்கலனா தான் அடுத்த ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணி ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் டைரெக்டாக நம்ம டெரைவ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 பிளாக்கும் பாருங்கள். இந்த இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம்லேயும் செகண்ட் டயக்ராம்லேயும் 5 இங்கே 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. இந்தமாரி நம்ம 2 க்யூப் எடுத்தும் போது அதில் 2 நம்பர் 2லேயும் காமனாக இருக்கும்போது ஈஸியாக நம்ம அந்த ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த ஆப்போசிட் நம்பர் அவங்க என்ன கேட்குறாங்க, 3 ஆப்போசிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 பிளாக்கில் அந்த 3ங்கிற எண் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இருக்குது. 2வது இதில் 3ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள். அப்போ இதில் வந்து 5 காமனாக இருக்குது. இந்த இதுலேயும் 5 காமனாக இருக்குது. இதில் 6 இதுலேயும் 6. அப்போ 5 6 5 and 6 வந்து 2 இதுலேயும் காமனாக இருக்கும்போது இந்த 4க்கு ஆப்போசிட்டு 3க்கு ஆப்போசிட்டு 4 அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4க்கு ஆப்போசிட்டு 3க்கு ஆப்போசிட் 4. அவங்க என்ன கேட்குறாங்க, 3க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 4 தான் ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள் இங்கே ஆன் த ஃபேஸ் ஆஃப் ஆப்போசிட் டு 3க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 4 தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 இதுவும் கம்பேர் பண்ணுறோம். அதில் இங்கே 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 6 இருக்குது. 2 பிளாக்லேயும் 2 நம்பர் காமனாக இருக்கும்போது இப்போ ரிமைனிங் 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 நம்பர் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம தேவை 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3க்கு ஆப்போசிட்டு 4. சப்போஸ் 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா
இதை கம்பேர் பண்ணும்போது 4க்கு ஆப்போசிட் 3 அப்படிங்கிறது ஆன்சர் நம்ம போட்டுடலாம். ஓகே, அப்போ இந்த 61க்கு இந்த 61 இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் சி. ஸோ அதான் இங்கே நம்ம போட்டிருப்பேன். 6ம் 6ம் காமனாக இருக்குது, 5ம் 5ம் காமனாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ ஆப்போசிட்டு 3க்கு அது 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து 4 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என்னது, த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து C4x அப்புறம் கமா கொடுத்து F9u அதுக்கப்புறம் I16R அப்படின்னு கொடுத்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. கீழே தமிழில் நம்ம பார்த்துடலாம். இந்தமாரி இந்த 3 டிஜிட் அந்த சீரியல் நம்பர் கொடுத்துட்டு அந்த ரோமன் லெட்டரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏபிசிடியும் இருக்குது, நம்பரும் இருக்குது. இந்த 3 சீரீஸ் கொடுத்துட்டு என்ற எண் எழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக குரூப் 1ல் கேட்ட கொஷினு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சீரீஸ். இந்தமாரி ஒரு சில இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா நம்ம இப்படி வெர்டிகளில் போட்டுக்கிறது நல்லது. ஸோ ஹரிசான்லேயும் போடலாம், இல்லை வெர்டிகலையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஹரிசான்லேயும் இப்படி கம்பேர் பண்ணலாம். அதில் கன்ஃபியூஸ் ஆகும், +3 +5 +7 அப்படின்றது. இப்போ நீங்கள் வெர்டிகளில் போனீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்தடுத்த டிஜிட்டில் என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3 சீரீஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஏன்னா அது C4x ஃபஸ்ட்டு வந்துருச்சா, ரெண்டாவது வந்து F9u அப்படிங்கிறது ரெண்டாவது எழுதிருக்கோம். அடுத்தது வந்து I16R அப்படிங்கிறது மூணாவது இருக்குது. இதுக்கு அடுத்த சீரீஸ் தான் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ C4x இருக்குது, F9u இருக்குது, I16R இருக்குது. இந்த 3 சீரீஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுக்கும் செகண்ட் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சிக்கும் எஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, சிக்கு அப்புறம் DEF அப்போ +3 போட்டிருக்காங்க. எஃப் வரணும்னா என்ன பண்ணோம், +3 3 லெட்டர் தள்ளி போனால் தான் அது எஃப் வரும். அப்போ +3 பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சிக்கும் எஃப்க்கும் +3 பண்ணியிருக்காங்க. எக்ஸுக்கு அப்புறம் யூ வருது. அப்போ பாருங்கள், ஏபிசிடி நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் தான். இங்கே சிக்கு அப்புறம் எஃப் வருது அப்படின்னா இங்கே 1 2 3 +3 பண்ணியிருக்காங்க இந்த சைடு லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் எக்ஸுக்கு அப்புறம் யூ வருது. எக்ஸ் இங்கே இருக்குது, யூ இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, -1 -2 -3. அப்போ -3 பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அடுத்த சென்டர் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 4க்கும் அடுத்தது 9 இருக்குது, 4 and 9 இருக்குது. அப்போ 4க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 5 6 7 8 9 +5 பண்ணியிருக்காங்க. சென்டரில் +5 பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கும் அதாவது ஃபஸ்ட்டு சீரீஸ்க்கும் செகண்ட் சீரீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க தேர்ட் சீரீஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் சீரீஸ்க்கும் அதே ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை எதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ தேர்ட் சீரீஸும் செகண்ட் சீரீஸும் கம்பேர் பண்ணும்போது எஃப்க்கும் ஐக்கும் எஃப் இங்கே இருக்குது, ஐ இருக்குது. அப்போ +3 தான் பண்ணியிருப்பாங்க, +3 பண்ணியிருக்காங்க. அதனால் எஃப்க்கு அப்புறம் ஐ வந்திருக்கு. யூவுக்கும் ஆருக்கும் -3 பண்ணியிருப்பாங்க. யூ இங்கே இருக்குது, 1 2 3 அது -3. அப்போ ஆர் வந்துருச்சு. சென்டரில் பாருங்கள், 9க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா +7 வரும். 10 11 அப்புறம் 12 13 14 15 16 வருது. இப்போ +7 வருது. அதுக்கு முன்னாடி +5 இருந்துச்சு, இங்கே +7 வருது. அப்போ அடுத்தது என்ன வரும், +9 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதேமாரி இந்த சைடில் +3 தான் போட்டு அந்த லெட்டர் அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அடுத்ததுக்கும் +3 தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற போகிற லெட்டருக்கும் +3 தான் வரும். இந்த சைடு -3 அடுத்ததும் கண்டிப்பாக -3 தான் வரும். அப்போ இந்த தேர்ட் சீரீஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிற சீரீஸ்க்கும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஐக்கு அப்புறம் இங்கே +3 பண்ணோம்னா எல் வருது. ஐக்கு அப்புறம் JKL எல் இங்கே போட்டாச்சு. ஆருக்கு அப்புறம் -3 பண்ணோம் அப்படின்னா ஆருக்கு பிஃபோர் -3. அப்போ ஆர் இங்கே இருக்குது. அப்போ QPO ஓ இங்கே வரும். 16ஓட இங்கே +7 இங்கே +5 இங்கே +7 இங்கே +9 போடணும். அப்போ +9 16ஓட +9 ஒரு 9 கூட்டணும் அப்படின்னா 25 கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து L24O அப்படிங்கிறது. இப்போ L25O அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். இப்போ த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்சர் வந்து L25O அப்படிங்கிறது தான். இது குரூப் 1 கொஷின், அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 லெவலில் கொஞ்சம் ஈஸியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மேக்ஸ்னாவே ஓரளவுக்கு அது குரூப் 1 இருக்கட்டும் குரூப் 4 எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்தமாரி ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்கும்போது நம்ம தெளிவாக அதை ரீசனிங்கை பார்த்துக்கணும். இந்த கொஷின் வித் ஆன்சர் PDF வந்து வேணுங்கிறவங்க கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸு, தமிழ் மீடியமாக இருந்தால் அந்த ஓவரால் பேக்கேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா GS அண்ட் மேக்ஸ் பேக்கேஜ் அது வந்து பைலிங்குள்ள கொடுத்துருக்கோம். அதுமாரி கொஷின் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும்,
அப்புறம் தமிழ்லேயே இருக்கும். டாபிக் வைஸ் நம்ம இதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். மேக்ஸுக்கு சொல்யூஷனோட இருக்கும், ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் கொஷின் வித் அந்த ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எதாவது டவுட்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை அதில் வீடியோ லிங்க் நான் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி நம்ம கவர் பண்ணியிருப்போம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 63. அது நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்ப்போம். பார்ட் 4ல் தேர்ட் கொஷின். அண்ட் ஆப்பிள் காஸ்ட் ₹60. அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் காஸ்ட் ₹90 அண்ட் மேங்கோ காஸ்ட் ₹60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்பிளுக்கு வந்து ₹60, கொய்யாப்பழத்துக்கு வந்து ₹90, மேங்கோ அப்படிங்கிற அந்த ஃப்ரூட்டுக்கு வந்து ₹60. ஹவு மச் ஏ பொமோக்ரனட் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொமோக்ரனட்டுக்கு மாதுளம்பழத்துக்கு என்ன விலை அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ தமிழில் நம்ம பார்த்துலாம். ஆப்பிள் விலை ₹60, ஒரு கொய்யாவோட விலை ₹90 மற்றும் ஒரு மாம்பழம் மேங்கோ அதோட விலை வந்து ₹60. ஒரு மாதுளை விலை என்ன எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து அந்த இங்கிலீஷில் 26 லெட்டர் இருக்குது. 26 லெட்டரில் 5 லெட்டரு வவல்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். AEIOU அப்படின்னு சொல்லுவோம். அந்த வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அதேமாரி ரிமைனிங்லாம் கான்சனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த வவல்ஸ் AEIOU இருக்குது. இந்த இதில் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு வவல்ஸுக்கும் 30 அந்த வேல்யூ அந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எத்தனை வவல்ஸ் வருது இந்த ஃப்ரூட்ஸில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே அதோட ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ பாருங்கள், ஆப்பிள் இருக்குது. ஆப்பிளில் AEIOU அந்த வவல்ஸ் எங்கே வருது? இங்கே ஏ இருக்குது, அப்புறம் இ இருக்குது, ஏ இருக்குது, இ இருக்குது, மற்றனா கான்சனன்ஸ். அப்போ AE 2 இது தான் இருக்குது. அப்போ 2 வவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 இன்ட்டு ஒரு வவல்ஸோட வேல்யூ வந்து 30. இப்போ 2 இன்ட்டு 30 ₹60 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கொய்யாப்பழம். இதுக்கு வந்து பாருங்கள் GUAVA, இதில் UA அப்புறம் ஏ இருக்குது. 3 வவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வவல்ஸ்க்கு ஒரு வவல்ஸ்க்கு 30 அப்படின்னா 3 இன்ட்டு 30 90 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ கொய்யாப்பழத்தோட விலை வந்து ₹90. சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேங்கோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேங்கோவுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். மேங்கோவுக்கு வந்து ஏ அப்புறம் ஓர்க். அப்போ வவல்ஸ் வந்து மேங்கோவில் 2 வவல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு வவல்ஸ்க்கு 30 அப்படின்னா 2 வவல்ஸ் இங்கே பயன்படுத்துறதுனால இதோட ப்ரைஸ் வந்து 60. நெக்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து பொமோக்ரானட், மாதுளம்பழத்தோட விலை என்னான்னு கேட்குறாங்க. அதில் பாருங்கள், பொமோக்ரானட் அப்படியே கேப் லெட்டரில் எழுதலாம், இல்லை ஸ்மால் லெட்டரில் என்ன எழுதிக்கலாம். அதில் பாருங்கள் AEIOU எங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஓ இருக்குது, இ இருக்குது, ஏ இருக்குது, அப்புறம் ஏ இருக்குது, லாஸ்ட்டாக இ இருக்குது. 5 வவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வவல்ஸ்க்கு ₹30 அப்படின்னா 5 வவல்ஸ்க்கு I × 30 ₹150 பொமோக்ரானட்டோட ப்ரைஸு அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். ஸோ அப்போ ரீசனிங்கில் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். எப்படிலாம் கேட்குறாங்க, அது எப்படி கான்செப்ட் அப்ளை பண்ணால் வரும் அப்படிங்கிறது நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் தெரிஞ்சிடும். அப்போ இந்த கொஷனுக்கு பொமோக்ரானட்டோட காஸ்ட் வந்து ₹150 அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் 64வது கொஷின். இஃப் ஜீப்ரா கேன் பி ரிட்டன் அஸ் 2652-181 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஜீப்ரா அப்படிங்கிறது இந்த நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஹவு கேன் கோப்ரா பி ரிட்டன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜீப்ரா அப்படிங்கிறது வந்து ஜீப்ராவை 2652-181 என எழுதலாம் என்றால் கோப்ரா எப்படி எழுதப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரீசனிங்னு வந்துட்டாவே ABCD Z வரலாம் எழுதிட்டு ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, Z வந்துக்கு 26 அப்படின்னு எழுதி வச்சிடணும். அதை வச்சு என்ன தான் நம்ம மேக்ஸிமம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஷின் பேப்பர் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உடனே பின்னால் போய்ட்டு அந்த ரஃப் இதில் ஒர்க்கில் ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்குறாங்கன்னா அது ஒரு 3-4 கொஷின் இல்லை 5 கொஷின் வந்து மேக்ஸிமம் அந்த ABCD பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படிங்கும்போது ABCDன்னு 26 வரலையும் போட்டு அதில் 1 2 3ன்னு அசைன் பண்ணி வச்சுருவோம் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு திருப்பி பார்த்து ஆன்சர் பண்ணிடுறோம் தான். பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜீப்ரா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, கோப்ரா அப்படிங்கிறது லெட்டருக்கு என்னான்னு கேட்குறாங்க. இப்போ ஜீப்ராவுக்கு பாருங்கள், இசட்டுங்கிறது 26. அப்போ இந்த 26 ஃபஸ்ட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இ அப்படிங்கிறது என்னது 5th லெட்ரு. இப்போ 5 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். பிங்கிறது 2nd லெட்ரு அங்கே போட்டாச்சு. ஆர் அப்படிங்கிறது என்னது 18 லெட்டர். 18th அதாவது 18வது பிளேஸில் இருக்கிற லெட்டர் தான் 6. அடுத்து ஏ அப்படிங்கிறது நம்பர் 1, ஃபஸ்ட் லெட்டர் அதுதான் அங்கே 1 போட்டாச்சு. அப்போ அந்தந்த எழுத்துக்கு அந்தந்த லெட்டருக்கு உள்ள நம்பர் அப்படியே அசைன் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி அதையெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இப்போ இதை தனித்தனியாக இருக்கிறத எல்லாம் ஒன்றா சேர்த்தாங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் மாரி நமக்கு கிடச்சிச்சு. 26, 52, 18, 1 அப்படிங்கிற மாரி.
இப்போ ஜீப்ரா அப்படிங்கிறது 26, 52, 181 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ கோப்ராவுக்கு அதுக்கு அப்படியே அசைன் பண்ணிடுறது தான். கோப்ரானா என்னது, சி அப்படிங்கிறது 3, ஓ அப்படிங்கிறது பாருங்கள், ஓ எங்கே இருக்குது, 15வது இடத்துல இருக்குது. அப்போ 15 அதுக்கு. பிங்கிறது 2, ஆறுங்கிறது 18, ஏ அப்படிங்கிறது 1. அப்போ இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 31521 அப்புறம் 81 அப்படின்றது வந்துடுச்சு. அப்போ ஜீப்ராவோட வேல்யூ இப்படி இருக்குது. கோப்ராவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஏபிசிடியை அசைன் பண்ணுறோம், அதெல்லாம் சேர்த்து எழுதுகிறோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறோம். இதுக்குள்ள ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 65வது கொஷின் 65. இஃப் ஏ = 1, பி = 2, அப்புறம் இசட் = 26, தென் ஓடபிள்யூஎல் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பாருங்கள், இங்கிலீஷில் இது தமிழில் நம்ம பார்த்தலாம். ஏ = 1, பி = 2, இசட் = 26. அப்போ நம்பர் ஏ டு இசட்டு 1 2 3 26 வரலையும் அசைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா எடுத்துக்கொள்வோமானால் ஓடபிள்யூஎல் என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஓடபிள்யூஎல் அதோட வேல்யூ நம்ம போட்டுடலாம். ஓவுக்கு வந்து 15 வரும். ஏபிசிடியே நம்பர் நீங்கள் இந்த ரீசனிங்க்கு வந்து ஏபிசிடின்னு போட்டு அதை 26 வரலையும் போட்டு 1 2 3 26, அதுக்கு மேலே இசட்னா 26, ஏனா 1, பினா 2, சினா 3 அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். இப்போ ஓவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15, டபிள்யூக்கு வந்து 23, எல்லுக்கு வந்து 12. இதை கூட்டினோம் அப்படின்னா 15 23 12, இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 கிடைக்கும், 50 கிடைக்கும். இந்த 50க்கு ஈக்குவலாக இந்த ஆப்ஷனில் எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 4 ஃபிஷ்ஷுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். ஃபிஷ்ஷுக்கு நம்ம அப்ளை பண்ணி அதுக்கு என்ன கவுண்ட் வருதுன்னு பார்க்குறோம். எஃப்னா என்னது, எஃப்க்கு வந்து 6 வரும். எஃப்க்கு வந்து 6. அடுத்து வந்து ஐங்கிறது 9, லெட்டர் 9 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 19 கிடைக்கும். அடுத்தது ஹச்சு. இப்போ ஹச்சுக்கு வந்து 8. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 50 வரணும். எது, நம்ம இந்த ஓடபிள்யூஎல் அதோட மதிப்பு வந்து 15 இருக்குது. அந்த 50 வரணும். அப்படி வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக்கு மட்டும்தான் வரும். அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ இந்த ஃபிஷ்ஷு இப்போ இப்படி இருக்குது, இப்படி எழுதிக்கலாம் ஃபிஷ் அப்படிங்கிறது. இப்போ எஃபோட வேல்யூ என்னது 6, ஐயோட வேல்யூ வந்து 9, நடுவில் ப்ளஸ் போட்டிக்கணும் தான். எஸ்ஸுக்கு வந்து 19, ஹச்சுக்கு வந்து 8 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 42 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அது 50க்கு ஈக்குவலாக கிடையாது. ஓடபிள்யூஎல்லோட வேல்யூ வந்து என்னது 50. அப்போ 50க்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த லெட்டரோட கீழே இருக்கிற ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் இந்த ஸ்னேக்குக்கு மட்டும்தான் 50 வரும், மற்றதெல்லாம் வராது. அப்போ எனக்கு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் வச்சு நம்ம இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எஃப்க்கு ஃபிஷ் அப்படின்னா எஃப்க்கு வந்து 6, ஐக்கு வந்து 9, எஸ்ஸுக்கு வந்து 19, ஹச்சுங்கிறது 8. இதை ஆட் பண்ணால் நான் அதை 6 9 15 வரும். 15 ஒரு 19 வந்து 34 ஒரு 8 42. அப்போ 50க்கு ஈக்குவலாக கிடையாது, 42 தான் வருது. அடுத்தது பாருங்கள், பேர்டு லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. பேர்டுங்கிறது பி அப்படிங்கிறது 2, பிக்கு 2, ஐக்கு வந்து 9, ஐக்கு 9, ஆறுக்கு வந்து 18, ஆறுக்கு 18, டிக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்னது 9 + 2 11, 11 இங்கே 19 29, 29 + ஒரு 4 33 தான் கிடைக்கும். அப்போ 33ங்கிறது 50க்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஸ்னேக்கு எடுக்கிறோம். ஸ்னேக், இப்போ ஸ்னேக் எழுதணும் அப்படின்னா அதோட வேல்யூ பாருங்கள், கீழே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்னேக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு 19 வருது, என்னுக்கு வந்து 14 வருது, ஏக்கு வந்து 1 வருது, கேக்கு வந்து 11 வருது, ஈக்கு வந்து 5 வருது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 வரும். அதுமாரி எல்லா ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்னேக்குக்கு மட்டும்தான் இந்த இதோட லெட்டரோட வேல்யூவை ஆட் பண்ணும்போது 50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க, ஏ = 1, பி = 2, இசட் = 26 என எடுத்துக்கொள்வோமானால் ஓடபிள்யூஎல் என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட வேல்யூ எதுக்கு சமமாக இருக்கும், ஸ்னேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமமாக இருக்கும். ஆன்சர் அதான். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் 382 இஸ் ரிட்டன் அஸ் 238, 473 as 347 and so on, then which of the following two numbers will have least difference them அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது 382 என்பது 238 எனவும் 473 என்பது 347 எனவும் எழுதப்பட்டால்
பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை இப்படி எழுதுகிறாங்களாம், அடுத்த நம்பரை இப்படி எழுதுகிறாங்களாம். அதேமாரி கீழே இருக்கிற அந்த 4 ஆப்ஷனில் அந்த எல்லா நம்பரையும் அதேமாரி மாற்றி மாற்றி எழுதி அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த டிஃப்ரென்ஸை அந்த 4 டிஃப்ரென்ஸ்லையும் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. இஃப் 382 இஸ் ரிட்டன் அஸ் திஸ், அப்புறம் 473 as 347 அண்ட் ஸோ ஆன், இதேமாரி போயிட்டுருக்கு. தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 2 நம்பர் வில் ஹாவ் லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷனை வச்சு நம்ம இதை எலிமினேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்படி 382வை எப்படி 382வை 238 எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். 382 இருக்குது, இந்த லாஸ்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி முன்னால் போட்டுறாங்க, அவ்வளோதான். இப்போ 382 இந்த லாஸ்ட்டு 2 தூக்கி முன்னால் போட்டுறோம், இங்கே 2 போட்டுறோம், அது ரிமைனிங் 38 அப்படியே போட்டுறோம். அப்போ 238 மாறுது. இப்போ லாஸ்ட் டிஜிட்டை ஃபஸ்ட்டு போட்டுறோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். என்னது 473 382 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரை திருப்பி போடுறோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 முன்னால் வந்துச்சு அப்படின்னா 347ன்னு வந்துடும். இந்த லாஸ்ட்டில் 2 அது முன்னாடி வந்துச்சுன்னா 238ன்னு வந்துடும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணுறோம். பெரிய நம்பர்லேருந்து சின்னதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 109ன்னு கிடைக்கும். இந்த 347ல் 238 மைனஸ் பண்ணும்போது 109 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த ஆப்ஷன் அதுமாரி எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணுறோம். இதுக்கு 109ன்னு கிடைக்குது. அடுத்த 2 டிஜிட்டை இப்போ 629 அந்த 9 தூக்கி முன்னால் போடுறோம், அப்போ 962ன்னு கிடைக்குது. 728 8 தூக்கி முன்னால் ஃப்ரண்ட்டில் போடும்போது 872ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 2 நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 962ல் 872 அப்படிங்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது 19 கிடைக்கும். இதேமாரி 4 ஆப்ஷனில் இருக்கிறத கம்பேர் பண்ணுறோம். இதுக்கு 109 கிடைக்குது, இதில் 90 கிடைக்குது, இதில் 106 கிடைக்குது. டி ஆப்ஷன், இந்த ஆப்ஷனுக்கு வந்து 88 கிடைக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த கீழ்கண்ட அந்த எண்களில் எந்த வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 4 இதில் எது குறைவாக இருக்குது, இந்த 88 அப்படிங்கிறது தான் குறைவாக இருக்குது. அப்போ இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், அந்த டிஃப்ரென்ஸ், அந்த வேல்யூ தான் கம்மியாக இருக்குது. லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் ஆர்இடி ரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஆர்இடி இஸ் கோடட் அஸ் 6720 தென் க்ரீன் கேன் பி கோடட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட்டின் குறியீடு 6720 எனில் க்ரீனின் குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுவும் நம்ம என்னது ஏபிசிடியில் இருக்கிற நம்பர் தெரியணும். அப்போ ஆர்இடி ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அது ரிவர்ஸில் எழுதுறாங்க. ஆர்இடியை டிஇஆர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டி இந்த சைடு வந்துருச்சு, இ நடுவில் வந்துடும், ஆர் இந்த சைடு போயிடும். அப்போ அது ரிவர்ஸில் எழுதுறோம். ரிவர்ஸில் எழுதுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இதுக்கு நம்பர் என்னது, ஆருக்கு வந்து 18, ஈக்கு வந்து 5, அதாவது 5வது இடத்துல இருக்கிற லெட்ரு, அதனால் அதுக்கு 5 நம்ம சொல்லுவோம். டி வந்து ஏபிசிடி 4வது இடத்துல இருக்குது, அப்போ 4th லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு உள்ள நம்ம ஏபிசிடின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 26 நம்பரை நம்ம நம்பர் போட்டிருக்கிறோம். இப்போ ஆர்இடியை டிஇஆர்னு எழுதிருக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த 4 இங்கே வந்துருச்சு, இ இங்கே இருக்குது, ஆர் இங்கே போயிடுச்சு. அப்போ ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் எழுதுனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் +2 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்த நம்பர் இந்த கிடச்சிடுது. இங்கே பாருங்கள், இந்த 6720 நம்ம கிடைக்கணும், 6720 அப்படின்னு நம்ம கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா என்ன பண்ணோம், இந்த ஆர்இடியை டிஆர்னு எழுதுகிறோம். அந்த உள்ள நம்பர் அப்படியே நான் அதுக்கு டினா 4, ஈனா 5, ஆர்னா 18 அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த இந்த 3 நம்பரையும் இந்த 3 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது 4க்கு அப்புறம் 6 வருது. அது 4க்கு பதிலாக இங்கே 6 கொடுத்துருக்காங்க, 5க்கு பதிலாக இங்கே 7 கொடுத்துருக்காங்க, 18க்கு பதிலாக 20 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்துலேயும் +2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4 வந்து 6ன்னு மாறிடும், 5 வந்து 7ன்னு மாறிடும், 18 வந்து 20ன்னு மாறிடும். அப்போ இது இந்த ஒரு இது அவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்போ க்ரீனுக்கு என்ன குறியீடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், க்ரீன் அப்படிங்கிற வார்த்தை எழுதிடுறோம், அதை ரிவர்ஸில் எழுதுகிறோம். இங்கே என் இங்கே ஃபஸ்ட்டு வந்துடும், இ இங்கே வந்துருச்சு, இந்த இ இங்கே வருது, அடுத்து ஆர் இங்கே போயிடுச்சு, ஜி வந்து லாஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ அது உள்ள லெட்ரு ஜியோட வேல்யூ என்னது 7, ஆரோட வேல்யூ 18, ஈயோட வேல்யூ 5, இந்த ஈயோட வேல்யூ 5 தான். 2 இ எத்தனை இ போட்டாலும் அதுக்கு வேல்யூ வந்து 5, 5th லெட்டர்லாம் இருக்குது. எண்ணுக்கு வந்து 14. அப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் +2 நம்ம போட்டோம் அப்படின்னா 14 வந்து 16ன்னு மாறிடும், 5 வந்து 7ன்னு மாறிடும், இந்த 5 7, இங்கே 18ங்கிறது 20, ஜி அப்படிங்கிறது 7ங்கிறது இங்கே 9ஆக மாறிடுச்சு. அப்போ க்ரீன் அப்படிங்கிற இதுக்கு வந்து குறியீடு என்னது 1677209. இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா என்னது 1677209 அப்படிங்கிற ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நமக்கு ஆன்சராக கிடைக்குது. இப்போ இந்தமாரி ஒரு சில கொஷின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதாவது ஒரு சில
கொஷின்ஸில் வந்து அந்த லெட்டரோட நம்பர் அப்படியே டேரெக்டாக கீழே அசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கொஷினில் வந்து இந்த +3 அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். +2 +4 +6 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ஒத்தப்படையில் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ப்ரைம் நம்பர் கூட கொடுக்கலாம். அது இதுக்கப்புறம் கேட்டால் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் ஏபிசிடி அதுக்கப்புறம் 2 அதாவது கோலான் வச்சுருக்காங்க. OPQR அதுக்கப்புறம் ஒரு 3 சீரிஸ் இருக்குது. அடுத்த சீரிஸ் என்ன வருங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ நம்பர் சீரிஸ் மாரி தான் லெட்டர் சீரிஸில் வருது பாருங்கள். ABCD இருக்குது, அப்புறம் OPQR இருக்குது, அப்புறம் WXYZன்னு இருக்குது. அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த 3 சீரிஸ் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த சீரிஸ் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ABCDக்கு அப்புறம் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறோம், 2ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணோம். இந்தமாரி 3 இது கொடுத்து அடுத்ததில் கேட்குறாங்க அப்படின்னா இந்தமாரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கொண்டே தான். அப்போ ABCD இங்கே இருக்குது. ABCDக்கும் WXYZக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஏவுக்கும் டபிள்யூக்கும் +22 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது ஏங்கிறது 1, இப்போ டபிள்யூங்கிறது 23 அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அந்த 22 நம்பருக்கு அப்புறம் தான் அது வருது. அப்படிங்கும்போது ஏவுக்கும் ஏவிலேருந்து டபிள்யூ போகணும் அப்படின்னா +22 போடணும், பியிலேருந்து ZXக்கு போகணும் அப்படின்னா +22 போகுது, டியிலேருந்து இசட்டுக்கு போகணும் அப்படின்னா +22 போடணும். அப்போ இங்கே ஏபிசிடி வச்சு நம்ம அதை அசைன் பண்ணிக்கொண்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து தேர்ட் இதை எப்படி எழுதிருக்காங்க, +22 போட்டு ஏபிசிடியை WXYZ அப்படின்னு எழுதிருக்காங்க. அப்போ ரெண்டாவது இது பாருங்கள் OPQR அப்படின்னு இருக்குது. அந்த OPQR என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம +22 போட்டோம் அப்படின்னா KLMN அப்படின்னு வரும். இப்போ O இருக்குது, ஓங்கிறது 15 தான், அதுக்கப்புறம் 26 வரலையும் தான் போகும். அதுக்கப்புறம் என்னன்னா திரும்ப 1லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 1 2 3 4 அப்போ +22னா +22 அந்த 22 லெட்டருக்கு அப்புறம் வர லெட்டர் தான் அதுக்குள்ள ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓக்கு அப்புறம் PQRSTUVWXYZ அடுத்தது என்னது, இசட்டுக்கு அப்புறம் திரும்ப ஏல வந்து வரும் ABCDEF அப்புறம் GHIJ அது வரலையும் வரும். ஜே வரலையும் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 22 லெட்டர் இருக்கும். இப்போ 21 இருக்கும், அடுத்து வந்து 22. அப்போ +22 லெட்டர்ஸ், 22ங்கிறது நம்பர் கிடையாது, +22 லெட்டர்ஸ் 22 லெட்டருக்கு அப்புறம் வர மதிப்பு தான் அந்த இது. இப்போ OPQR அப்படிங்கிறதுக்கு அடுத்த 22 லெட்டருக்கு அப்புறம் KLMN அப்படிங்கிறது வரும். இப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறோம், 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணி 2ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணி உள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கு அடுத்த வர சீரிஸ் வந்து KLMN அப்படிங்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 69. இது நம்ம 69th கொஷின் பார்த்துடலாம். த ஹவுசஸ் ஆஃப் எ ஸ்ட்ரீட், வீடியோ ரெக்கார்டாக தான் செக் பண்ணிக்கலாம். ஓகே. த ஹவுசஸ் ஆஃப் எ ஸ்ட்ரீட் ஆர் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 49. Sendil's house is numbered such that the sum of numbers of the house prior to the Sendil house is equal to the sum of number of the houses following Sendil house அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the Sendil house number. The houses of a street are numbered from 1 to 49. Sendil house is numbered such that the sum of numbers of the house prior to the Sendil house is equal to the sum of numbers of the houses of following Sendil house. Find the Sendil house number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் படித்தோம்னா புரிஞ்சிடும். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம்னா டோர் நம்பர் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கதவிலக்க எண் என்ன காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷின் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி. எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஒரு தெரு இருக்கான். த ஹவுசஸ் ஆஃப் எ ஸ்ட்ரீட் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 49. அப்போ ஒரு தெரு இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் ஒரு 49 வீடு இருக்குன்னு வச்சோம். அதில் 1லேருந்து 49 வீடு, அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் 1வது வீட்டுக்கு 1வது நம்பர், 2வது வீட்டுக்கு 2வது நம்பர், 3வது வீட்டுக்கு 3வது நம்பர், 49வது வீட்டுக்கு 49 நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் செந்தில் வீடு இருக்குது. செந்திலுங்கிற ஒருத்தரோட வீடு இந்த 1லேருந்து 49 வீட்டுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதாவது 1 to 49 அந்த ஆர்டராக இருக்கிற வீட்டில் நடுவில் எந்த நம்பரில் இருக்குன்னு தெரியல, செந்தில் வீட்டோட நம்பர் எதுன்னு தெரியல, அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கொஷின். ஆனால் அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீடு, இப்போ செந்தில் வீடு வந்து ஒரு 40வது இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீட்டோட எண்களை கூட்டுத்தொகை, அதோட சம் நம்ம கூட்டினோம் அப்படின்னா
அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா செந்தில் வீட்டுக்கு அப்புறம் வர அந்த எண்கள் அந்த கதவு எண்ணோட கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செந்தில் ஹவுஸ் இஸ் நம்பர்டு சச் தட் சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ப்ரியர்னா அதுக்கு முன்னாடி, ப்ரியர் டு த செந்தில் ஹவுஸ், செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீட்டையும் கூட்டி அதோட கூட்டுத்தொகை அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். செந்தில் ஹவுஸை ஃபாலோ பண்ணுற, அதாவது அதுக்கு ஃபாலோடு பை எப்படின்னா செந்தில் ஹவுஸ்க்கு அப்புறம் வர நம்பர், வீட்டு நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அந்த நம்பரையும் செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அந்த தொகைக்கும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தெரு எடுத்துருக்கோம். ஒரு தெருவுக்கு வந்து 1 2 3 4 5 49 வீடு இருக்குது. 49 வீடு அதுக்கு நம்பர் மட்டும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ செந்தில் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, நான் செந்தில் வீடு நடுவில் இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அது எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். செந்தில் வீடு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டுத்தொகை அடுத்தது வர கூட்டுத்தொகை சமமாக இருக்குது. அப்போ செந்தில் வீட்டோட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ செந்தில் வீடு எங்கே இருக்குது, நடுவில் இருக்குது. அந்த செந்தில் வீட்டு நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ செந்தில் வீட்டு நம்பரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னது, செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீட்டோட கூட்டுத்தொகையும் செந்தில் வீட்டுக்கு அப்புறம் வர எல்லா வீட்டோட கூட்டுத்தொகையும் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும், ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இஸ் ஈக்குவல் என்னது, கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ அது தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ செந்தில் வீட்டோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் நமக்கு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ அது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம், இப்போ 1 to 49 வீடு இருக்குது, நடுவில் தான் செந்தில் வீடு இருக்குது. இப்போ செந்தில் வீடு எக்ஸ் அப்படின்னா செந்தில் வீட்டுக்கு அடுத்தது வருது வந்து பார்த்திங்கன்னா x+1 x+2 x+3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செந்தில் வீடு அதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டை எப்படி தான் x-1 x-2 அப்படின்னு போகும், ரிவர்ஸில் போகும். அப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செந்தில் வீடு எக்ஸு, அதுக்கப்புறம் வர வீடு என்னது x+1 x+2 அப்படின்னு வரும். ஏன்னா செந்தில் வீடு எக்ஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடு என்னது, அந்த வீட்டை விட ஒரு நம்பர் கூட இருக்கும். அப்போ எக்ஸு பக்கத்தில் +1 போட்டுக்கணும். செந்தில் வீடு எக்ஸ்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டு நம்பர் என்ன இருக்கும், அந்த எக்ஸை விட -1 போடணும். அப்போ x-1 போட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது செகண்டும் நம்ம எழுதியிருக்கோம், இந்தமாரி எழுதியிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுத்தொகை 1லேருந்து x-1 அதோட கூட்டுத்தொகையும் x+1லேருந்து 49 x+1 x+2 அப்படியே 49 லாஸ்ட் வீட்டோட நம்பர் 49 நம்ம கொடுத்துட்டாங்க, அதோட கூட்டுத்தொகையும் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் நான் கீழே தேர்ட் இதில் எழுதிருக்கேன். 1 + 2 + அப்படின்னு போட்டு செந்தில் வீட்டோட முன்னாடி வீடு என்னது x-1 அப்படிங்கிறது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, செந்தில் வீட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற x+1 x+2 அதுக்கப்புறம் 49 வரலையும் இருக்குது. அது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை டெரைவ் பண்ணுறோம். இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்ம இது என்ன சொல்கிறோம், முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை அந்த இது கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், n × n+1/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n × n+1. ஏன்னா இங்கே பாருங்கள் 1 1 2 3 அப்படி தான் வருது. இப்போ 1² 2² 3² அப்படின்னா முதல் n இயல் எண்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். n × n+1 2n+1/6 அப்படின்னு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூட்டுத்தொகையோட ஃபார்முலா என்ன வரும், n × n+1/2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது 1 2 3 தான் இருக்குது. அப்போ இயல் எண்கள் தான் இருக்குது, வர்க்கமாகவும் இல்லை கணங்களாகவும் இல்லை ஸ்கொயராகவும் இல்லை க்யூபாகவும் இல்லை. அப்படிங்கும்போது என்னது, அப்போ நம்ம டைரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை அதோட ஃபார்முலா வந்து n × n+1/2 அப்படி தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இது நம்ம எழுதிடலாம். இது என்னென்னா முதல் n இயல்கள்னா 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ 1 2 3 இது ஆரம்பிக்குது, x-1 வரலையும் இருக்குது. என்னோட வேலையை x-1 போட்டு இதோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே இருக்கிறது பாருங்கள் 1லேருந்து ஆரம்பிக்கல. இது எப்படி ஆரம்பிக்குது, x+1 x+2 அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. 49 வரலையும் இருக்குது. என்னோட வேல்யூ 49, ஆனால் இங்கே 1லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x+1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 1லேருந்து 49 வரலையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதில் -1லேருந்து x வரலையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷன் கிடைக்கும். அது எப்படி சார் அப்படின்னா பாருங்கள் 1லேருந்து 49 எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. எனக்கு தேவை இந்த எக்ஸுக்கு அப்புறம் அதோட கூட்டுத்தொகை தான் வேணும். எக்ஸுக்கு அப்புறம் வர x+1லேருந்து 49 வரலையும் வர கூட்டுத்தொகை தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த 1லேருந்து x வரலையும் இருக்கிற வேல்யூவை கழிச்சிட்றேன். அப்போ டோட்டலாக 1லேருந்து 49 எடுத்திருக்கேன். அதில் 1லேருந்து x வரலையும் கழிச்சிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற போர்ஷனோட கூட்டுத்தொகை எனக்கு கிடச்சிரும். அப்போ அதுக்கு தான் நான் இப்போ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1 + 2 + அப்படின்னு 49 ஃபுல்லாக எடுத்துகிட்டு
என்ன பண்ணியிருக்கோம் 1 + 2 + அப்படின்னு போட்டு x - 1 அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வரும் லாஸ்ட்டாக. ஸோ அந்த வேல்யூவை எக்ஸ் வரையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த வேல்யூ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வேல்யூ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸுங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் தான் செந்திலோட வீட்டோட எண். இப்போ பாருங்கள், இப்போ அந்த முதல் எண் இயல் எண்களின் கூட்டுத்தொகையோட வேல்யூ n × n + 1/2 அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் 1லேருந்து ஆரம்பிக்குது, இதுலேயும் 1லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து x - 1, இதில் என்னோட வேல்யூ 49, இதில் என்னோட வேல்யூ எக்ஸு. அப்போ இதை நம்ம அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா அது n × n + 1 அப்படின்னா என்னோட வேல்யூ x - 1, அப்புறம் எக்ஸ் இதை n × n + 1 தான் ஃபார்முலா. அப்போ n × n + 1 அப்படின்னா திரும்ப என்னோட வேல்யூ x - 1 + 1 அப்படிங்கிறத போட்டாச்சு. /2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டேர்ம் இங்கே அடுத்தது எழுதிருக்கோம். அது எப்படி இருந்துன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இதில் n × n இதை n × n + 1/2 அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது என்னோட வேல்யூ 49. இப்போ 49 உள்ளே வந்து என்ன தான் n × n + 1/2. அப்போ இங்கே 49 திரும்ப அப்ளை பண்ணுவோம், +1 இருக்குது. அப்போ 49 + 1 15 வந்துடும். அப்போ 49 × 50/2 அப்படின்னு நம்ம செகண்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணியாச்சு. தேர்ட் டேர்முக்கு பாருங்கள், 1 × அதாவது எக்ஸ் இருக்குது, 1 வரலையும் 1லேருந்து எக்ஸ் வரலையும் போகுது அப்படின்னா x × x + 1/2 அப்படின்னு நம்ம எழுதலாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த -1 +1 கேன்சல் ஆகிடுச்சு. ரெண்டும் 15 நம்ம அடித்தோம் அப்படின்னா 25 2s இருக்குது. அதனால் 2ம் 15 கேன்சல் பண்ணும்போது 25 டைம்ஸ் வரும். இதை நம்ம எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இதை அடித்ததுக்கப்புறம் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா x². ஓகேவா? எக்ஸையும் -1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -x. அதுமாரி இங்கே இருக்கிற டேர்மும் பாருங்கள், x × x x², x × 1 x/2 அப்படின்னு நம்ம போட்டாச்சு. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே இருக்கிற டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி போட்டாச்சு. இதை கேன்சல் பண்ணி 49 × 25 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடில் -x² + x/2 இருக்குது. இது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அப்போ இந்த வேரியபிளை தூக்கி லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மைனஸை மைனஸ் ஆஃப் திஸ் த ஹோல் டேர்ம் நம்ம இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸு ப்ளஸ்ஸாக மாறி போயிடும். அதே டிவிஷனில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வரும், மல்டிப்ளிகேஷன் தான் டிவிஷனில் போகும். ஈக்குவலுக்கு இந்த சைடு அந்த சைடு போகும்போது இது மைனஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸு, ஈக்குவலுக்கு இந்த சைடு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அது ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்க. அப்போ பாருங்கள், அப்போ மைனஸ் இருக்குது. அப்போ இது அப்படியே அந்த சைடு போகும்போது ப்ளஸ் x² + x/2 அப்படின்னு வரும். அப்போ அந்த நாள் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே டினாமினேட்டர் ரெண்டுக்கும் 2 தான் இருக்குது. அப்படிங்கும்போது காமனாக நம்ம 2ன்னு போட்டுக்கலாம். 2ன்னு போட்டதுக்கப்புறம் x² இந்த ஒரு டேர்மு ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்ம் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், அப்போ இந்த டேர்மோட இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த ஹோல் டேர்ம் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், x² - x + x² + x அப்படின்னு வந்துடும். x² - x அது ஃபஸ்ட்டு வந்துருச்சா, இந்த மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ன்னு போட்டாச்சு, ப்ளஸ் வந்துருச்சு. திரும்ப x² இங்கே வருது, x² + x அந்த ப்ளஸ் எக்ஸ்ன்னு நம்ம போட்டோம். கீழே பாருங்கள், ரெண்டு இதுலேயும் காமனாக 2 இருக்கிறதுனால 2ன்னு நான் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன பண்ணலாம் பாருங்கள், -x இருக்குது, இங்கே +x இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும். ரைட் சைடில் 49 × 25 அதை பெருக்கி அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கொண்டு பிடிக்க முடியும். இதில் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, அது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு டைரெக்டாக அது யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ x² இருக்குது, இங்கே +x² இருக்குது. அப்போ x² + x²யும் இன்னொரு x²யும் கூட்டும்போது 2x² அப்படின்னு கிடைக்கும், /2. அப்போ x² + x²/2. அப்போ அதை என்ன பண்ணலாம், 2x²/2 அப்படின்னு எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவல் அந்த சைடில் இருக்கிறத 49 × 25 அப்படியே எழுதிடுறோம். இங்கே 2யும் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா x² மட்டும்தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் 49 × 25 இருக்குது. அப்போ இந்த x²லேருந்து x தான் நமக்கு வேணும். எக்ஸுங்கிறது தான் என்னது, செந்திலோட வீட்டு எண். எக்ஸ் தான் நமக்கு தெரியல, அந்த வீட்டோட எண் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். அப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும், x² வேணாம். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது அந்த நார்மல் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுக்கு மாறிடும். அப்போ √49 × √25. 49ஓட ரூட் என்னது, ஸ்கொயர் ரூட் என்னன்னா 7. அது சால்வ் பண்ணும்போது 7 வரும். 25 அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. அப்போ 7 × 5 35 அப்படிங்கிறது தான் எக்ஸோட நம்பர். எக்ஸுங்கிறது என்னது, செந்தில் வீட்டு கதவு எண். செந்தில் வீட்டு கதவு எண்ணோட
வேல்யூ வந்து 35, 35வது இடத்துல தான், அதாவது 1லேருந்து 49 வீடு இருக்குது, அதில் 35வது வீடு தான் செந்திலோட வீடு. அப்போ செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற 1லேருந்து 34 வரலையும் இருக்கிற கூட்டுத்தொகையானது செந்தில் வீடு 35 வருதா, அப்போ 36லேருந்து 49 அந்த எண்களோட கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் 35 தான் அப்படின்னு நமக்கு தெரியல, இது கண்டுபிடிச்சா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்க. அப்போ இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 70வது கொஷின் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதில் பாருங்கள், ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் அ ஸ்டாண்டர்ட் செஸ் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுர பலகையில் மொத்த எண்ணிக்கை மொத்த எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் அ ஸ்டாண்டர்ட் செஸ் போர்டு, ஒரு செஸ் போர்டில் எத்தனை சதுரங்கள் ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ செஸ் போர்டு அப்படிங்கிறது இதான் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கணும்னா, ஒரு பக்கம் 8 பிளாக் இருக்கும், அடுத்த பக்கமும் 8 பிளாக் இருக்கும், 8க்கு 8 அந்தமாரி. இப்போ இதுதான் செஸ் போர்டு, ஸ்டாண்டர்ட் செஸ் போர்டு இப்படி தான் இருக்கும். டயக்ராம் இது பார்த்திங்கன்னா ஷேர்ட் பண்ணி இந்தமாரி ஒரு 4 இது ஷேர்ட் பண்ணியிருக்கோம், அடுத்த 4 இது ஆப்போசிட்டாக இருக்கும். திரும்ப இங்கே ஷேர்ட் பண்ணியிருக்கோம், இங்கே அது இங்கே, அடுத்து திரும்ப இங்கே இப்படி ஷேர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ செஸ் போர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன, ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் அ ஸ்டாண்டர்ட் செஸ் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், அப்போ இதில் இருக்கிற ஸ்கொயர் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம். ஏன்னா அது இப்போ இந்த செஸ் போர்டில் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணோம்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளாக் இது ஒன்று, இப்போ ஒரு 4 இப்போ பெரிய பிளாக்காக இருக்குது அப்படின்னா இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், அடுத்தது ஒரு பிளாக், இதுமாரி ஒவ்வொரு ஸ்கொயராக நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் இது பெருசாக இருக்குது, 8க்கு 8 இருக்குது பாருங்கள், 1 2 3 இதேமாரி 8 8 64. ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 64 பிளாக் வரும். அடுத்து 2 2ஆக கால்குலேட் பண்ணோம்னா இந்தமாரி 1 2 3 4 திரும்ப இப்படி. ஸோ அப்போ 2 2ஆக கால்குலேட் பண்ணலாம், 3 3ஆக கால்குலேட் பண்ணலாம், 3 பிளாக்காக சேர்ந்து கால்குலேட் பண்ணலாம், அதுவும் ஸ்கொயர் தான். 4 பிளாக்காக சேர்ந்து கால்குலேட் பண்ணாலும் ஸ்கொயர் தான், 5 பிளாக்காக சேர்ந்து கால்குலேட் பண்ணலாம் ஸ்கொயர் தான், 6 பிளாக்காகவும் சேர்ந்து பண்ணலாம், 7 பிளாக்கும் பண்ணலாம், 8க்கு 8ம் நம்ம பண்ணலாம். இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். என்னது, 1க்கு 1 ஒரு பிளாக்கு, 1க்கு 1 அந்த அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளாக். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கும் அதுதான் ஒரு பிளாக் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்தமாரி ஸ்கொயர் எத்தனை இருக்குது அப்படின்னா 8க்கு 8, ஒரு இதில் 8 இருக்குது. இப்போ 8 ரோ 8 காலம் இருக்குது. அப்போ 8க்கு 8 64 சதுரங்கள் இருக்குது, 64 சதுரங்கள் இருக்குது. அதேமாரி 2க்கு 2 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதில் 49 சதுரங்கள் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1க்கு 1 2க்கு 2 3க்கு 3 4க்கு 4 5க்கு 5 6க்கு 6 7க்கு 7 8க்கு 8. 1க்கு 1னா இந்த இண்டிவிஜுவல் பிளாக், 2னா 2 2 சேர்ந்துருக்கும், 3 பிளாக் அப்படின்னா 3 இது, இப்போ 6 7 8 இந்த 3 இது கம்பைன் பண்ணியிருக்கும், அது 3 இது. 8க்கு 8 அப்படின்னா டோட்டலாகவே ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான். 8க்கு 8 அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா ஒரே ஒரு சதுரம் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம மிஸ்டேக் பண்ண பாசிபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்தமாரி 1க்கு 1 2க்கு 2 இந்தமாரி 8 வரையும் போட்டாச்சு. இதுக்கு நம்ம எழுதும் போது 8 இங்கே இருக்கிறது வந்து ரிவர்ஸில் வரும். ஏன்னா 1க்கு 1 அந்த இண்டிவிஜுவல் பிளாக் பார்த்தோம் அப்படின்னா 68 கிடைக்கும். அப்போ 8 × 8 நம்ம போட்டுக்கிறோம். 2க்கு 2 அப்படின்னா இப்போ 1க்கு 1ங்க 1 2 3 4 8 வரையும் போட்டாச்சு. அதுக்கு நம்ம போடும்போது அதுக்கு ஆன்சர் வரும்போது 8லேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப ரிவர்ஸில் வரணும். ஏன்னா 8க்கு 8 அப்படின்னா ஒரு சைடு 8 வரும், அடுத்த சைடு வரும். அப்போ ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் வரும். அப்போ 8க்கு 8 1 அப்படின்னா 1க்கு 1 8, இது 2 தெரிஞ்சிச்சுன்னா அது அப்படியே ரிவர்ஸில் நம்ம போடலாம். அது பாருங்கள் 2 3 4 5 6 7 அப்படின்னு வந்துடும். இப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணோம்னா அதுக்குள்ளே ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். 2க்கு 2 அப்படின்னா 2க்கு 2 உள்ள சதுரங்கள் இந்த செஸ் போர்டில் 49 சதுரங்கள் இருக்குது. 3க்கு 3 பாருங்கள் 1 2 3 இப்படி இதேமாரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது 2 3 4 அப்புறம் 3 4 5 இதேமாரி இந்த சைடும் டோட்டலாக இப்படி கால்குலேட் பண்ணோம்னா 6க்கு 6 36 சதுரங்கள் கிடைக்குது. 4க்கு 4 நம்ம போட்டோம் அப்படின்னா 25 சதுரங்கள் இருக்குது. 5க்கு 5 போட்டோம் அப்படின்னா 16 சதுரங்கள் இருக்குது. 6க்கு 6 நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 9 சதுரங்கள் இருக்குது. 7க்கு 7 கால்குலேட் பண்ணோம்னா 4 சதுரங்கள் இருக்குது. 8க்கு 8 அப்படின்னா இந்த பக்கம் எல்லாம் ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு சதுரம் மட்டும் தான் கிடைக்கும். இதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 204 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் தான். சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா
ஆல்ரெடி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சுன்னா 204 சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் டெரைவ் பண்ணுற மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 4 9 16 25 36 49 64 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயரு ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. இந்தமாரி ஸ்கொயர் வேல்யூவில் தான் ஆன்சர் வருது. அப்போ என்ன பண்ணலாம், இந்தமாரி இருக்கிறத வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஷார்ட்டாகவும் முடிக்கலாம். இந்தமாரி டீட்டெயிலாக போகிறதுக்கு ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா ஃபார்முலா முதல் n இயல் எண்கள் n வர்க்கங்களின் கூடுதலோட ஃபார்முலா அது n × n + 1 2n + 1/6 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் பாருங்கள் என்னோட வேல்யூ என்னது 8 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 8. அப்புறம் n + 1 அப்போ 8 + 1 9. 2n அப்படின்னா 8 × 8 16. அதோட 1 கூட்டணும் அப்படின்னா 17/6. இதெல்லாம் அடித்து போட்டோம் அப்படின்னா 6க்கு இங்கே 3ஆல் அடித்தோம்னா 2 டைம்ஸ் வரும். 9 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். ஓகே, இந்த 2வையும் 8ஐயும் அடித்தோம் அப்படின்னா இங்கே 1 டைமு இங்கே 4 டைம் வருது. 4 3 12. 12 × 17 கூட்டணும். 12 × 17 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 இது 204 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு மெத்தட் 1, இது மெத்தட் 2. 2 மெத்தட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செஸ் போர்டில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாவே 204 அப்படின்னு மைண்டில் வச்சுருக்கணும். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஆன்சர் போட்டு போய்ட்டும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் அ ஸ்டாண்டர்ட் செஸ் போர்ட் அப்படின்னா அதுக்குள்ள ஆன்சர் 204. நெக்ஸ்ட் கொஷின். If the word phone is coded as SKRQH அப்படின்னு இருக்கான், how will radio be coded அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோன் என்ற வார்த்தை SKRQH அப்படின்னு கோட் பண்ணும்போது என குறிக்கப்பட்டால் ரேடியோ என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் அப்படிங்கிறத வந்து இந்தமாரி குறிக்கிறாங்களாம். அப்போ ரேடியோங்கிற வார்த்தை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏபிசிடியை மார்க் பண்ணிக்கிறோம். ஃபோன் அப்படிங்கிறது பிங்கிறது 16, ஹச்சுங்கிறது 8, 15, என்னங்கிறது 14, ஈங்கிறது 5. அது எப்படி இந்த SKRQH அப்படின்னு மாறுது அப்படின்னா பி அப்படிங்கிறது பி அப்படிங்கிறது பாருங்கள் 16 இருக்குது. எஸ்ஸோட வேல்யூ அந்த ஏபிசிடியில் 1 2 3 அசைன் பண்ணிங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து 19 இருக்கும். இப்போ 16 19 எப்படி கிடைக்குது, +3 போட்டால் தான் கிடைக்கும். அப்போ 3 லெட்டருக்கு அப்புறம் எஸ் வருது, ஹச்சுக்கு அப்புறம் 3 லெட்டருக்கு அப்புறம் கே வரும், ஓக்கு அப்புறம் 3 லெட்டருக்கு அப்புறம் ஆர் வருது. இதேமாரி ஆன்சராக அவங்க அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரேடியோவுக்கு ஆறுன்னா ஆருக்கு அப்புறம் 3 லெட்டருக்கு அப்புறம் யூ வரும், RSTU. அடுத்தது பாருங்கள், ஏவுக்கு அப்புறம் BCD 3 லெட்டருக்கு அப்புறம் டி வருது, டிக்கு அப்புறம் ஜி, ஐக்கு அப்புறம் எல், ஓக்கு அப்புறம் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்போ நம்பர் நம்ம அசைன் பண்ணாமல் டேரெக்டாக அது நியரஸ்ட்டாக ஒரு +3 +4 அந்த லெட்டரில் டிஃப்ரென்ஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக ஏபிசிடி நம்ம இதுதான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ரேடியோ அப்படிங்கிறது UDGLR அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 72வது கொஷின். If safety locker in a jewel shop requires a 4-digit unique code அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The code has the digits from 0 to 9. How many unique codes are possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இட மதிப்பிலும் 0லிருந்து 9 வரையிலான 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நகைக்கடை இருக்கான், அந்த நகைக்கடையில் ஒரு பாதுகாப்பு பெட்டகம், அதாவது சேஃப்டி லாக்கர் என்ன ஜுவல் ஷாப். அப்போ சேஃப்டி லாக்கர் தான் அந்த பாதுகாப்பு பெட்டகம் இருக்குது. அதுக்கு திறவுகோல், அந்த திறவுகோல் எண் வந்து 4 டிஜிட்டில் இருக்கான். அந்த 4 டிஜிட்டுக்கு வந்து 0 to 9 யூஸ் பண்ணுங்கள், 4 டிஜிட்டுக்கு 0 to 9 யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நம்பரும் தனித்துவமாக இருக்கணும். அப்போ 0 to 9 யூஸ் பண்ணணும், 4 டிஜிட் நம்பராக இருக்கணும். அப்போ அதுக்கு எத்தனை பாசிபிள், அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை செட் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிள் யூனிக் கோட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தனித்துவமான திறவுகோல் எண் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்குது என்னது, 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 இலக்கங்கள் கொண்ட தனித்துவமான எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 4 டிஜிட் யூனிக் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 0 to 9 யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 4 டிஜிட் அப்படின்னு ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் யூஸ் பண்ணால் என்ன, சிங்கிள் டிஜிட் பாஸ்வேர்ட்னா என்ன, எத்தனை பாசிபிள் வரும் அப்படின்னு பார்ப்போம்.
சிங்கிள் டிஜிட்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 வரலையும் வரும். இப்போ 0 to 9 வந்து 10 வழிகள் இருக்குது. 2 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 0 0, அதாவது 0 0 0 1 0 2 0 3 இப்படியே போகும். 0 9 அப்படின்னு வரும். அப்புறம் 1 0 1 1 இந்தமாரி 99 வரலையும் வரும். அப்போ 0 0லேருந்து 99 வரலையும் வரும். மொத்தம் 100 வே 10 × 10 100 வழிகள் இருக்குது. 100 நம்பர் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். 2 டிஜிட் நம்பரு 0 to 9 யூஸ் பண்ணும்போது 100 இந்த நம்பரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். 3 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 0 0 0 0 0 1 0 1 0 அந்தமாரி 0 0 2 0 0 3 அந்தமாரி 9 9 9 இந்தமாரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 10 × 10 × 10 அந்த டைம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். 3 டிஜிட்னா 10 × 10 × 10 1000 டைம்ஸ் நம்ம இது பண்ண முடியும். அதே 4 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 0 0 0 0 0 1 இது ஒரு சாவியோட நம்பராக வச்சுக்கலாம். இதோட அடுத்தது ஒரு சாவியோட நம்பராக வச்சுக்கலாம். 0 0 2 அப்படிங்கிறது ஒரு சாவியோட நம்பராக வச்சுக்கலாம். அடுத்தது 0 0 9 இதேமாரி 9 9 9 9 4 9 இருக்குது. 9 9 9 9 9999 வரலையும் நம்ம அசைன் பண்ண முடியும். அப்போ இந்தமாரி 0 0 0லேருந்து 9999 வரலையும் இது மொத்த நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னா 10,000 நம்பர்ஸ் இருக்குது. 0 0 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக 9999 இருக்குது. அப்போ அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு 10,000 அப்படிங்கிறது இந்த 0 0 0 இதை நம்ம ஆட் பண்ணும்போது 10,000 டைம்ஸ் வந்து இந்த 4 டிஜிட் நம்பரை நம்ம இந்த சேஃப்டி லாக்கருக்கு அசைன் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க, a safety locker in a jewel shop requires 4 digit unique code. The code has the digits from 0 to 9. How many unique codes are possible அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் 10,000 வாட்டி 10,000 டைம்ஸ் அந்த யூனிக் கோட் நம்ம பயன்படுத்த முடியும். 0 0 0 இது ஒரு யூனிக்காக கூட வச்சுங்க, ஒரு தனித்துவமான நம்பராக இருக்குது. 0 0 0 1 0 0 0 2 ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் நம்பர். அப்போ எல்லாமே ஒரே மாரி இருக்காது, ஒன்று தனித்தனியாக இருக்குது. அப்போ தனித்துவமான திறவுகோல் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ 10,000 டைம்ஸ் வரலையும் இருக்குது. 4 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் 3 டிஜிட் கேட்குறாங்க அப்படின்னா 1000 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டுருணும். 2 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 100 டைம்ஸ், 1 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அது 10 டைம்ஸ் அப்படிங்கிறத போட்டுரும். அப்போ இதுக்குள்ளே ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ 10,000 டைம்ஸ். அந்த தனித்துவமான திறவுகோல் என்ன நம்ம அமைப்பதற்கு வழிகள் இருக்குது. 4 டிஜிட் நம்பராக இருக்கும்போது 0லேருந்து 9 வரலையும் பயன்படுத்துகிறோம். 10,000 வாட்டி அந்த தனித்துவமான நம்பரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வழிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்த 73வது கொஷின், இஃப் AT இஸ் 20 BAT 40 தென் வாட் வில் பி ஈக்குவல் டு CAT அப்படின்னு கேட்குறாங்க. அது A அப்புறம் T அதோட வேல்யூ வந்து 20ஆம், BAT அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து 40ஆம் எனில் CAT என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ABCD நம்ம ஏக்கு 1 பிக்கு 2 இசட்டுக்கு 26 சொல்லி போட்டுடுறோம். ஏவோட வேல்யூ 1, Tயோட வேல்யூ 20. இப்போ 1 × 20 போட்டால் தான் அந்த 20 கிடைக்கும். 1 + 20 போட்டிங்கன்னா 21 கிடைக்கும். ஆனால் இங்கே 20 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அது மல்டிப்ளை பண்ணுமா, ப்ளஸ் பண்ணுமா, மைனஸ் பண்ணுமா அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 1, Tயோட வேல்யூ 20, ஆன்சர் இங்கே 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், 1 × 20 20 முடிஞ்சிச்சு. BATன்னு இருக்குது, பிக்கு வந்து 2, ஏவுக்கு வந்து 1, Tக்கு வந்து 20ன்னு இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 1 2 தான், 2 × 20 40ன்னு கிடைக்குது. அப்போ 40 கரெக்டாக வருது. அப்போ என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட அந்த லெட்டருக்கோட நம்பரை அசைன் பண்ணுறோம், அதை மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த நம்பரை, அவ்வளோ. இப்போ CAT அப்படிங்கன்னா பாருங்கள், Cக்கு வந்து 3ன்னு இருக்குது, ஏ வந்து 1, Tங்கிறது 20. அப்போ 3 × 1 3 தான், 3 × 20 60 16 கிடைக்கும். அப்போ 3 × 1 3, 3 × 20 60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த CAT அதோட வேல்யூ என்ன வரும், 60 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், இஃப் ஸ்கொயர் இஸ் டினோட்டட் பை இந்த நம்பர், அதாவது 192721185 தென் ரெக்டாங்கிள் இஸ் டினோட்டட் பை அப்படிங்கிறத கொஷின் கேட்குறாங்க. ஸ்கொயருங்கிறது இந்த நம்பராக, ஸ்கொயர் என்பது 19 17 21 11 85 என குறிக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ABCDக்கு நம்பர் அசைன் பண்ணுறோம். ஸ்கொயருக்கு எஸ்ன்னா என்னது 19 வருது, Qனா 17, U அப்படிங்கிறது 21, ஏங்கிறது 1வது லெட்ரு, ஆறுங்கிறது 18வது லெட்ரு, ஈங்கிறது 5வது லெட்ரு. அதை அப்படியே சேர்த்து எழுதணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்துடும். எந்த நம்பரு, 19 19 172 1185 அப்படிங்கிறது இதை அப்படியே ஜஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும்.
இப்போ ரெக்டாங்கிளுக்கு ஆருக்கு வந்து 18, ஈக்கு வந்து 5, சிக்கு வந்து 3, டி வந்து 20, ஏ வந்து 1, என்னங்கிறது 14, ஜிங்கிறது 7, எல்லுங்கிறது 12, ஈங்கிறது 5. இந்த நம்பர் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அப்போ இது எங்கே இருக்குது ஆப்ஷனில்? ஆப்ஷன் சியில் இருக்குது. என்னது 18, ஆப்ஷன் சியில் 18532011147 அப்படிங்கிற நம்பர் ஆப்ஷன் சியில் இருக்குது. இப்போ தெளிவாக செக் பண்ணி ஆன்சர் போட்டுறோம் தான். நெக்ஸ்ட்டு 75வது கொஷின், பார்ட் 4ல் 15வது கொஷின். த மிரர் இமேஜ் ஆஃப் த வேர்ட் ஸ்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகுது, கண்ணாடி, இப்போ ஸ்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதிக்கிறோம், STILL. இந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சு பாருங்கள். ரியலாக ஒரு கண்ணாடி வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா ஒரு பேப்பரில் ஸ்டில்லுன்னு எழுதி அது பக்கத்தில் ரைட் சைடில் கண்ணாடியை வச்சு மிரரை வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இது ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணோம் தான். அப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு அசைன் பண்ணிக்கலாம். எப்படி, ஸ்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதிக்கிறோம், நடுவில் ஒரு கண்ணாடி வச்சிடறோம், மிரரை வச்சிடறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த எல் எப்படி இருக்கும், இந்த எல் வந்து இந்த சைடு வரும்போது அப்படியே இப்படி திருப்பி போட்ட மாதிரி இப்படி வந்துடும். இந்த எல் எப்படி வந்துடும், இப்படி வந்துடும். ஐ அது எப்படி போட்டாலும் ஐ தாங்க இருக்கும். டி இப்படி இருக்குது, அதை அப்படியே திருப்பி போட்டாலும் டி தான் வரும். அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறும், டாப் அண்ட் பாட்டம் அப்படி தான் இருக்கும். அது எஸ்ஸு, அதை அப்படியே இப்படி இதை இப்படி அப்படியே இப்படி திருப்பி போட்டோம்னா அது இப்படி கிடைக்குது. அப்போ இதுக்குள்ளே ஆன்சர் ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ ஸ்டில்லுன்னு எழுதிட்டு அது பக்கத்தில் ஒரு கண்ணாடியை ரைட் சைடில் கண்ணாடியை வைக்கிறோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு மட்டும் மாறும்போது இந்தமாரி உங்களுக்கு கண்ணாடியாக தெரியும். இது கண்ணாடியை வச்சு பாருங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஜஸ்ட்டு இதை அப்படியே இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா இங்கே எல்லுங்கிறது இப்படி திருப்பி போடும்போது இப்படி வந்துருச்சு. இந்த எல் இப்படி. அப்போ எம்மை திருப்பி கண்ணாடியில் பார்த்தோம்னா எம்மு தான் வரும், ஏன்னா ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்குது. அதுமாரி ஜே இருக்குது, இது கண்ணாடியில் திருப்பி போட்டோம் அப்படின்னா இப்படி வரும், ஆப்போசிட்டில் வரும். ஸோ அப்போ ஒரு மிரர் வச்சு ஏபிசிடிக்கு எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஸ்டில் அப்படிங்கிற இமேஜுக்கு கண்ணாடியோட பிம்பம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் என்னது, சி. நெக்ஸ்ட் கொஷின் 76வது கொஷின். இஃப் BAY இஸ் 28 தென் WON அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது பே அப்படிங்கிறது 28 எனில் OWN அப்படிங்கிற வார்த்தையோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பே அப்படின்னா 28, அப்போ பீனா என்னது, BAY அதான் பே நம்ம சொல்கிறோம். பினா 2, ஏனா 1, ஒய்னா 25. அப்போ அதுக்கு இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் அதிகமாக வரும். 28 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே ஆன்சர் வந்துடுது. 2 + 3 அது 2 + 1 3, 3 + 25 28 அப்படின்னு கிடச்சிடும். அப்புறம் WON, டபிள்யூவோட வேல்யூ வந்து 23, ஓவுக்கு வந்து 15, எண்ணுக்கு வந்து 14. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 52ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 52, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 77வது கொஷின். இதில் பாருங்கள், சப்போஸிங் எ கிளாக் takes 7 seconds to strike 7, how long does it take for the same clock to strike 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க சார், அதாவது 7ங்கிற ஒரு நான் என்ன போய்ட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணணும்னா அதை 7ங்கிற எண்ணெய் அடிக்கிறதுக்கு 7 வினாடி எடுத்துக்குதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே கடிகாரம் 10 போய் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 7 தாக்கணும் அப்படின்னா இதில் மெயினாக அந்த இன்டர்வலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 7 1லேருந்து 7 வரையும் போட்டாச்சு. 7 தாக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே இன்டர்வல் 1 2 3 4 5 6 இன்டர்வல் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக 7 தாக்கிறதுக்கு 7 செகண்ட், அப்போ 10 தாக்கிறதுக்கு எத்தனை செகண்ட்னு சொல்லி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். இப்போ இந்தமாரி கொஷின் கேட்கும்போது அவங்க 7 வாட்டி, அதாவது 7 வாட்டி அடிக்கிறதுக்கு அதுக்கு டைம் தான் சொல்கிறாங்க. எத்தனை வாட்டி, அது எத்தனை செகண்ட் டைம் எடுத்துக்குன்னா 7 செகண்ட் எடுத்துக்குதான். அப்போ 10 வாட்டி அடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் எடுத்துக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ இதுக்கு இன்டர்வல் கண்டுபிடிக்கிறோம். இன்டர்வல் கண்டுபிடிக்கணும்னா இப்போ 1லேருந்து 7 தான் எழுதிக்கிறோம். 1லேருந்து 2க்கு ஒரு இன்டர்வல், 2லேருந்து 3க்கு ஒரு இன்டர்வல். அப்போ 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7. அப்போ 7 தாக்கணும் அப்படின்னா 6 இன்டர்வல் வரும். 10 தாக்கணும் அப்படின்னா 9 இன்டர்வல் வரும். இந்த இன்டர்வல் அந்த கேப்பை நம்ம கண்டுபிடிச்சிடும். அந்த கேப்பை கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஏன்னா 0 செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ டைமுங்கிறது 0 செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டாவது தாக்கும்போது தான் 1 செகண்ட். அப்போ டைம் வந்து டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்கதை மேட்ச் பண்ணக்கூடாது. அதில் கொடுத்துருக்கிற இன்டர்வலில் மெஷர் பண்ணுறோம். அப்போ 7 தாக்கிறதுக்கு 6 இன்டர்வல் தேவைப்படுது. 10 தாக்கிறதுக்கு 9 இன்டர்வல் தேவைப்படுது. அப்போ இன்டர்வல் அதுக்கு எடுத்துக்கிற செகண்ட்ஸ்.
அப்போ 7 தாக்கிறதுக்கு 7 செகண்ட்ஸு, இது 7 தாக்கிறதுக்கு 7 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், 7 தாக்கிறதுக்கு அதோட இன்டர்வல் வந்து 6. அப்போ 6 இன்டர்வலுக்கு 7 செகண்ட்ஸ் ஆகுது. 9 இன்டர்வலுக்கு எத்தனை செகண்ட்ஸு? அப்போ இங்கே 7 தாக்கிறதுக்கு 7 செகண்ட்ஸு, 10 தாக்கணும்னா 9 இன்டர்வல் இருக்குது, அந்த கேப் இருக்குது, 9 கேப் இருக்குது, அந்த கேப்புக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இன்டர்வல் அதோட செகண்ட்ஸை நம்ம இங்கே எழுதுகிறோம். இதை பாருங்கள், நேர்மாறல் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. நேர்மாறல்லாம் என்ன பண்ணலாம், இது அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு, நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேர்மாறல்னால் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், எதிர்மாறல் அப்படின்னா ஈக்குவல் பண்ணிக்கணும். அதை ரெண்டையும் டேரெக்டாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை அடிச்சு போடணும். இதே நேர்மாறல்னால் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த கான்செப்ட் நான் அதில் டைம் அண்ட் ஒர்க்கில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நேர்மாறல்னு எப்படி சொல்கிறோம், 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இன்டர்வல் 6 இருக்கும்போது செகண்ட்ஸ் வந்து 7 இருக்குது. அப்போ இன்டர்வல் 9 வரும்போது செகண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நேர்மாறல், இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது எதிர்மாறல். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேர்மாறல் நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்போ 6 இன்டர்வலுக்கு 7 செகண்ட் தேவைப்படுது, 9 இன்டர்வல். அப்போ 10 தாக்கிறதுக்கு 9 இன்டர்வல் வேணும். இப்போ 10 தாக்கணும்னா 9 இன்டர்வல் கேப் இருக்குது, அந்த 9 இன்டர்வலுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 6க்கு 7 அப்படின்னா 10க்கு அதிகமாக தான் வரும். அப்போ என்ன பண்ணுறோம், இது நேர்மாறலாக இருக்குது, இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ நேர்மாறலும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 6 இன்ட்டு இங்கே எஸ், 6 இன்ட்டு எக்ஸு, 7 இன்ட்டு 9, 7 இன்ட்டு 9 அப்படின்னு போட்டோம். இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதான் ஆன்சர். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா 6 இந்த சைடு போடும்போது மல்டிப்ளிகேஷன் அந்த சைடு போகும்போது டிவிஷனாக மாறும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 9 டிவைடட் பை இந்த 6 அந்த சைடு போகும்போது டிவிஷனாக மாறிடுச்சு, 6ன்னு வந்துருச்சு. இதை அடித்தோம் அப்படின்னா 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 9 இங்கே 9ஐ 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வருது. அப்போ 3 இன்ட்டு 7 21 வந்துடும். கீழே 2 இருக்குது. இப்போ 21ஐயும் 2வும் அடித்தோம் அப்படின்னா 10 வரும். ரிமைனிங் 1 இருக்குது. 1ஆல் 2 அடிக்கும்போது 0.5 அப்படி கிடைக்கும். அப்போ 21/2 அதோட ஆன்சர் வந்து 10.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10.5. இந்த எக்ஸோட வேல்யூ என்னது, 9 இன்டர்வலுக்கான செகண்ட்ஸ். 9 இன்டர்வல் எதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 10 தாக்கணும் அப்படின்னா 9 இன்டர்வல் வேணும், 9 கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ 10ஐ தாக்கிறதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவைப்படுது, 10.5 செகண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ இதுக்கு ஆன்சர் 10.5 ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ தெளிவாக கொஷினை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சப்போஸிங் ஏ கிளாக் டேக்ஸ் 7 செகண்ட்ஸ் டு ஸ்ட்ரைக் 7, 7 அதாவது 7 அடிக்கிறதுக்கு 7 செகண்ட்ஸ் ஆகுதான், 10 அடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. தமிழில் ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே கடிகாரம் 10 தாக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்டர்வலை 1 to 7, 1 to 10 அப்படின்னு போட்டு அதுக்கு இன்டர்வலை கால்குலேட் பண்ணுறோம். இல்லை டேரெக்டாக 7னா 6 இன்டர்வல் வரும், ஒன்று கம்மி பண்ணிக்கணும். 10னா 9 இன்டர்வல் வரும். அதுக்குள்ளே 6க்கு 7 செகண்ட் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. 9க்கு எத்தனை செகண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது நேர்மாறல்னால் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், எக்ஸை கண்டுபிடிச்சலாம். ஓகே, அப்போ இதுக்குள்ளே ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், இன்னும் 3 கொஷின் தான் இருக்குது, முடிச்சிடலாம். அது பாருங்கள், 78வது கொஷின். இதில் பாருங்கள், A1, C3, F6, அப்புறம் J10, அப்புறம் O15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ A1, C3, F6, J10, O15 இருக்குது. அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. ஏபிசிடிக்கு 1 2 3 நம்ம அப்ளை பண்ணுறோம். அங்கே பாருங்கள், ஏனா 1, சினா 3, எஃப்னா 6, அது பக்கத்தில் இருக்க நம்பர் தான் அதுக்கு வேல்யூ வரும். U21 இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 1க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து +2, 3க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து +3, 6க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து +4, 10க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து +5. அப்போ அடுத்ததுக்கு என்ன வரும், என்னது 15க்கும் 21க்கும் +6 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 21, அப்புறம் பக்கத்தில் ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ 21ங்கிறது லெட்டரில் நம்ம எழுதணும் அப்படின்னா U21 அப்படின்னு வரும். இப்போ U21 தான் ஆன்சர். அப்போ ஒன்றும் கிடையாது, ஏபிசிடி எழுதுறோம். இங்கே 1 3 6 10 15 அப்படின்னு இருக்குது. லாஸ்ட் இது தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏ பக்கத்தில் இது 1 பக்கத்தில் ஏன்னு இருக்குது, ஏவோட வேல்யூ வந்து 1 தான். அப்போ அதுவும் 1 3 அப்படின்னு தான் லெட்டரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ 21னா அதுக்கு லெட்டரோட வேல்யூ வந்து U தான். அப்போ அது ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்போ இங்கே 15க்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம டவுட் வரும்.
இப்போ +2 +3 +4 +5 வருது. அப்போ கண்டிப்பாக அடுத்தது +6 தான் வரும். அப்போ 15ஓட +6 கூட்டணும் அப்படின்னா 21 கிடைக்கும். 21ஓட லெட்டர் வந்து U. அப்போ U21 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 79th கொஷின். எ லண்டன் மவுனமெண்ட் இஸ் மார்க் as follow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் நம்பர் டஸ் இட் ரெப்ரசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோமன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXVI அப்படிங்கிற ஒரு நம்பர் என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னது ரோமன் லெட்டரில் இது கொடுத்துருக்காங்க. நம்ம ரோமன் லெட்டர்னால் எப்படி நமக்கு தெரியும்? 1னா இது 1, 2னா இப்படி வரும், 5னா இது, 10னா இது, 9னா இப்படி நம்ம போடுவோம், இது 9, 11னா இப்படி போடுவோம், இது நம்ம தெரியும். ஆனால் ஒரு 20 அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. 30னா 3x போடுவோம். 50க்குலாம் தெரியாது, 100க்கு தெரியாது, 500க்கு தெரியாது, 1000க்கு தெரியாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரோமன் நியூமரல்ஸ் அதோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். இது I மாரி போட்டோம் அப்படின்னா அது 1, V அப்படிங்கிறது 5 நமக்கு தெரியும், Xங்கிறது 10 நமக்கு தெரியும். இது 3 நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் 49 அது வரையும் நம்ம போட்டுடலாம். 50க்கு நமக்கு தெரியாது. 50க்கு வந்து L அப்படிங்கிறது தான் 50, C அப்படிங்கிறது தான் 100, அப்போ Cனா 100, Dனா 500, Mனா 1000. இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வேறு மாரியும் கேட்கலாம். அதாவது வேறு நம்பர் வேறு லெட்டர்ஸ் கொடுத்தோம் இதுக்கு உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நம்ம X வரையும் தான் தெரியும். Lனா 50, Cனா 100, Dனா 500, Mனா 1000. இது தெரிஞ்சு அப்படின்னா இதை ஜஸ்ட் அப்படியே கூட்டணும் அப்படின்னா என்னது? 1000, 1500, 1600, 650, 660, 665, 666, 1666 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இப்போ லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் இந்தமாரி லெட்டர் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட குறிக்கிற எண் என்னன்னு கேட்குறாங்க. அது ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ எம்முக்கு வந்து 1000 வரும், டிக்கு வந்து 500 வரும், சிக்கு வந்து 100 வரும், எல்லுக்கு வந்து 50, எக்ஸுக்கு வந்து 10, விக்கு வந்து இதனது நார்மலாக நம்ம இந்த 3 இது நமக்கு தெரிஞ்சது தான். 10, 5, 1ன்னு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1666 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் கொஸ்டின். ஸ்டடி த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அண்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் எலமெண்ட் இஸ் 8th டு த லெஃப்ட் ஆஃப் 17th எலமெண்ட் இஃப் த above sequence is written in a reverse order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ்னால் என்ன? ABCD அப்புறம் ஸ்பெஷல் லெட்டர், கேரக்டர் எல்லாத்தையும் நம்பர் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க. கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளிக்கவும். அதில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஸ்டடி த ஃபாலோயிங் சீக்வன்ஸ், ஃபஸ்ட்டு படிங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த சீக்வன்ஸ் கொடுத்துறாங்க. ஓகே. விச் எலமெண்ட் இஸ் 8th டு த லெஃப்ட் ஆஃப் 17th. அப்போ 17க்கு லெஃப்ட்டில் இருக்கிற 8வது நம்பர் என்னான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இஃப் above sequence இஸ் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர், மேலே இருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுங்க. அப்புறம் 18வது எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற 8வது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தொடரை நம்ம தெளிவாக கவனிச்சிக்கணும். மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது அப்படின்னா இந்த சைடு இது வந்துடும், ஜி இப்படி வந்துடும். அப்போ இதை அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா வலமிருந்து இடம் அப்படின்னு முடிஞ்சிச்சு. ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு. வலமிருந்து இடமா அப்படின்னா இது எல்லாத்தையும் இப்படி மாற்றி போட்டுறோம். ஓகே. எழுதப்படும் போது 17வது உறுப்பின், அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். அதில் 17வது உறுப்பின் இடதுபுறம் அமைந்த லெஃப்ட் சைடு அமைந்த 8வது உறுப்பு என்னான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த சீரீஸ் எழுதிடுறோம். அதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுகிறோம். பி தான் இங்கே வந்துடும் ஃபஸ்ட்டு, ஜிங்கிறது இங்கே வந்துருச்சு, இந்த சிம்பிள் இங்கே வந்துருச்சு. ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? 17வது உறுப்பு இங்கே பாருங்கள். 1லேருந்து டோட்டலாக 21 அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ், கேரக்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 21 டிஜிட்ஸ் இருக்குது, 21 லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸில் 21 இருக்குது. இப்போ 21ல் என்ன சொல்கிறாங்க? 17வது உறுப்பு, 17வது அந்த இது வந்து Q, அதான் 17. அதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். அந்த Qவுக்கு லெஃப்ட்டில் 8வது டிஜிட் என்ன அப்படிங்கிறத ஆன்சர் கேட்குறாங்க. அப்போ Qவுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வருது ப்ளஸ்ஸு, அப்புறம் இந்த சிம்பிள் 3, 4, 5, 6, 7, 8. 8வது இடத்துல Qவுக்கு லெஃப்ட்டில் 8வது இடத்துல என்ன வருது? 6ங்கிற நம்பர் வருது. அப்போ ஆன்சர் 6 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி. அப்போ இந்த சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிடுறோம். எழுதுனதுக்கப்புறம் 17வது உறுப்பு என்னது? Q. அதுக்கு இடதுபுறம், வலதுபுறம் கிடையாது, இடதுபுறம். இடதுபுறம்னா இங்கிலீஷில் லெஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லெஃப்ட் சைடில் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 8வது இடத்துல இருக்கிறது
இங்கே மேலே போய் 8ன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது. இதிலேருந்து 1 2 3 ஆரம்பித்து 8வது இடத்துல 6 இருக்குது, அதை நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பார்த்துச்சு ஆப்ஷன் சி தான் வந்துச்சு. ஸோ இந்த ரீசனிங் பார்ட் 4ல் 61லேருந்து 80 வரையும் நம்ம பார்த்தாச்சு. ரீசனிங் பார்ட் 5ல் அடுத்தது 81 to 100 நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரீசனிங் பேஸ் பண்ணி 4 பார்ட் இருக்குது. இது ப்ளேலிஸ்ட்டில் வீடியோவாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோவில் இருக்கிற கொஷின் வித் சொல்யூஷன் அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க மட்டும் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுதான் வாட்ஸ்அப் நம்பர். டெலகிராம் நம்பரும் அதுதான். ஸோ வாட்ஸ்அப் டெலகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் அங்கே ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி டீட்டெயில் கேட்குறது முன்னாடி அதில் வீடியோ லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஜென்ரல் அதாவது தமிழ் மீடியமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, அப்புறம் தமிழ் அந்த பேக்கேஜ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸுக்கு மட்டும் சொல்யூஷனோட இருக்கும். ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து கொஷின் வித் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கும். அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மேக்ஸுக்கு சொல்யூஷனோட வந்துடும். உங்களுக்கு ஜிஎஸ் வந்து கொஷின் வித் ஆன்சர் ஃபுல் சிலபஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.